நிறுத்திடா. டேய் நிறுத்திடா. டேய் டேய் நிறுத்திடா. டேய் டேய். வெற்றிவேலு. என்னையா சின்ன அப்பா அம்மாக்கு ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். நான் உடனே போய் ஆகணும். எதிர்பார்க்கல. எங்க ஐயா விளையாட கைய வச்ச ஐயா. அடிச்சேன், நீ உயிரோட இருக்க மாட்ட. அவங்களே அடிக்க என்ன மூலமா நீ அடி. யாரடா வெட்ட வந்த? நம்ம தாய் மாமாடா, நம்ம அம்மாவோட தம்பி. இந்த வெட்டு, உன் பகையை தீர்த்துக்க. என்ன வெட்டு, கை வேற கால் வேற தலை வேற வெட்டி உன் கோவத்தை தீர்த்துக்க. நியாயமா பார்த்தா நான்ல உங்களை பழி வாங்கணும். இவங்களை காப்பாத்துறதுக்காக என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை கொன்னீங்களே, நான்ல உங்களை கொல்ல நினைச்சிருக்கணும். இவங்க யாரு? இவங்க உன் கூட பிறந்த பிறப்பு தானே. ஏயா ஒரே ரத்தத்துக்குள்ள ரத்தம் பழி வாங்கணும்னு வெறி பிடிச்சு அலையறீங்க? கடவுள் இந்த ஜென்மத்துல நம்மள மனுஷனா பிறக்க வச்சதே சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். இப்படி சண்டை போட்டு சாகிறதுக்கு இல்ல. தப்ப மன்னிக்கிறதா மனுஷனோட பெருமை. அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைச்சா மனுஷனுக்கு மிருகத்துக்கு என்னையா வித்தியாசம்? வேண்டாம், தயவு செஞ்சு இந்த குடும்பத்து மேல இருக்கிற பழைய பகையை மறந்துட்டு ஒத்துமையா வாழ நினைங்க. ஏன்னா நாம வாழ்ற வாழ்க்கை 4 பேருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். இதுக்கு மேலையும் ஏன் சாவலதான் உங்க பகை அழியும்னா, உங்க வெறி அடங்கும்னா, உங்க கோபம் தனியும்னா என் கையாலே நான் வெட்டிக்கிட்டு செத்துறேன். ஊத்தியா ரத்தம் உரைகிற மாதிரி 4 வார்த்தை சொன்னப்பார். அப்பவே என் நாடி நரம்பெல்லாம் அடங்கிடுச்சியா. இவனை நம்ம மாமன் சொன்னப்பார்.
அப்பவே நான் செத்துட்டேயா. செத்துட்டேன். இந்த காட்டு மிராண்டிக்கு கை போயிருக்க கூடாது, உசுறு போயிருக்கடியா. உன்னை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். முடியல, முடியலையா. கை இல்லாததுனால உன் காலில் விழுவையா. நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டாலே எல்லாருமே நல்லவங்க தாயா. மன்னிப்பதுக்கு நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். மனசார சொல்ற உனக்கு எந்த குறையும் வராது. மன்னிப்பீங்களா? இந்த ஜென்மத்துல உங்க காலுக்கு செருப்பா இருந்து நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தை தேடிக்கிறேன். தம்பி, இத பாருப்பா, உன் கண்ணு கலங்குனா என்னால தாங்க முடியாதுப்பா. உன் மனசு வேதனைப்படுற மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. அண்ணே, ஊரே பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டியவர் நீங்க. நீங்க என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறீங்களா? தம்பி, எனக்காக ஒண்ணே ஒண்ணு என்ன விட்டு கொடுப்பியா? என்ன வேணும் சொல்லுங்க. உலகத்துல எதை வேணுமாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனா அப்பா அம்மாவோட பாசத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாது. நீ சந்தோஷமா இரு, நாங்க போயிட்டு வரோம். எல்லாத்தையும் பாத்துக்க. என்ன தனியா விட்டுட்டு எங்க என்ன போறீங்க? நான் எங்கேயும் போகலப்பா. உனக்கு ஏதாவது ஆபத்துனா என் உயிர் ஆடும். அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்து நிற்பேன். நீ சந்தோஷமா இரு. எல்லாரும் வார்த்தையால மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சு என் மகளை ஏத்துக்க மாப்பிள்ள. இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இல்லாதவனை கூட்டிட்டு வந்ததால உன் மானம் போயிருச்சுன்னு பதறியே. என் சொத்துல ஒரு பாகத்தை இவங்க மேல எழுதி வச்சு உன்னை விட பெரிய ஆளாக்கிட்டா இவங்களை நீ ஏத்துக்குவியா? சொத்துக்கும் மானத்துக்கும் கொடுக்கிற மரியாதைய மனுஷனுக்கு உசுருக்கும் கொடுறா. நீங்க வாங்க போலாம். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, நீ இங்க இருந்து போயிடு. பாத்துட்டு இருக்கீங்க.
அவங்க உயிருக்கு நீ கொடுக்காத மரியாதையா இப்ப நான் உன் உயிருக்கு கொடுக்கிறேன். மரியாதை ஓடிப்போ. வாங்க. விட்டுட்டு போடாம விட்டுட்டு வந்திருக்க. கேட்டா அவன் காப்பாத்தினான் இவன் காப்பாத்தினான்னு சொல்றேன். நீங்களா எனக்கு தானே பிறந்த. அவன் மட்டும் வீட்டை விட்டு போலடா. நம்ம பரம்பரையா காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சுடா. டேய், மானமே போனதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்க கூடாது. என்னப்பா இதெல்லாம்? நான் சாகத்தான் போறேன். நீ எதுக்குப்பா சாகணும்? உனக்கு இருக்கு அதே வகை எனக்கு இருக்கு. ஒருத்தமா எவ்வளவு ஓடிட்டு இருக்கு. நான் சாக போறேன்டா. நீ எதுக்குப்பா சாகணும்? நான் சாகக்கூடாது. ஆமாப்பா. நான் சாகக்கூடாது. அப்ப அவங்க சாகணும். அவங்க தலையை வெட்டி இந்த ஊர் முச்சத்தில் வைடா. அது இந்த மண்ண வர வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீதான் ஆத்திரத்துல அவசரப்படுற. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல அவன். அவன் பின்னால ஒரு ஊரே இருக்கு. நம்ம அவன் கையை பிடிச்சா அவன் நம்ம கழுத்தை பிடிச்சிருவா. அவன் எல்லை தோறது யமனை தோற மாதிரிப்பா. அந்த யமனையை எழுத்தன்னு சரித்திரம் இருக்கட்டும்டா. சரித்திரம். ஐயா, பார்வதி அம்மாவோட அப்பாவும் தம்பியும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க அனுமதிக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. வரச்சல். வணக்கங்க. வணக்கம். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. கூட பிறந்தவ வேலைக்கார பயலோட ஓடிட்டான உடனே அவமானம் தாங்காம ஆத்திரப்பட்டுட்டான். சின்ன பைய இளரத்தம் பாருங்க. நல்லது கெட்டது தெரியல. நான் பெத்தவன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணா கூட மன்னிக்கிறதானங்க மனுஷனுக்கு அழகு. என் மகளும் என் மருமகனும் என் கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்தெல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியா வாழ வைப்பேன். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவங்கள ஏன் கூட அனுப்பிச்சு வைக்கணும். தவறு செய்யறது பிள்ளைகளோட இயல்பு, மன்னிக்கிறது பெரியவங்களோட பொறுப்புன்னு சபையறிய நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, பெத்த மனசுக்கும் மத்த மனசுக்குள்ள வித்தியாசம் இதுதான். உங்களையும் உங்க பெருந்தன்மையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னைக்கு இவங்க என்னையும் இந்த மண்ணையும் நம்பி வந்துட்டாங்களோ அன்னைக்கு இந்த மண்ணுக்கு இவங்க சொந்தக்கார ஆகிட்டாங்க. இந்த மண்ணுக்கு வந்தவங்களை வான்னு சொல்லத்தான் தெரியும், போன்னு சொல்ல தெரியாது. பாத்தியாமா, பெத்த மனசு பித்தி பிள்ளை மனசு கல்லுங்கிறது சரியாத்தான் இருக்கு. உனக்காக நான் நியாயம் பேசினாலும் உன் பக்கம் தான் மன்னிக்க முடியாத குத்த இருக்கு. ஏய், பயிரை காக்கத்தான் வேலி போட்டிருக்காங்க. ஆனா அந்த வேலியை பயிரை மெஞ்சா என்ன அர்த்தம்? நம்மளை நம்பி வீட்டையும் வீட்டுல இருக்கிற பொண்ணு பொருளையும் விட்டுட்டு போனா உசுர கொடுத்தாவது மத்தவங்க இருந்து காப்பாத்தணும். அதான விசுவாசம். ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா வாழ நினைக்கிற பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தொணம் கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தவங்க கூட ஓடி வரத நினைச்சா உங்க அப்பனுக்கு மட்டும் இல்ல எந்த அப்பனும் கோவரத்தான் செய்யும். எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. பெத்தவங்க மனசு குளிரணும். அப்பதான் வயிற்றுல வளர குழந்தை நல்லா இருக்கும். நீ செஞ்ச துரோகத்தை மறந்து மன்னிச்சு உன்னை மருமகனை ஏத்துக்கிட்டாரு, அந்த மகாங்கால வந்து மன்னிப்பு கேளு. போங்க.
செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கடா. போ, பொழைச்சு போ. வெற்றிவேல், இவங்க 2 பேரும் நம்ம மண்ணை நம்பி வந்தவங்க. இவங்க 2 பேத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே இவங்கதான் உனக்கு அப்பா அம்மா. நீ இவங்க கிட்டதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்மளை நம்பி வந்தவங்கள உசுர கொடுத்தாவது காப்பாத்தலாம். இந்த ஊருக்குள்ள கண்ணீரோட வந்தவங்க இருக்கலாம், ஆனா கண்ணீரோட வாழ்ந்தாங்கன்னு யாரும் இருக்க கூடாது. शिव शिव शंकर என் கருவுல இருந்து உசுர அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உசிரியா கொடுத்த அந்த தர்மாவனோட பிள்ளையோட சந்தேகப்பட்டு அடப்பாவி. எல்லாரும் புள்ளைய தத்தெடுப்பாங்க, ஆனா அவன் அப்பா அம்மாவா எங்களை தத்தெடுத்துக்கிட்டான். அனாதையா வந்து எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அத்தனை சொத்தை எங்க மேல எழுதி வச்சுட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டு எங்களோட வாழ்ந்து விட்டாவன். அப்படி வேண்டாம், நீ ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மனசார நேசிச்ச பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுத்தாரேடா. அவனை போய் சந்தேகப்பட்டுட்டேடா. உன் நாக்கு அழுகிடும்டா, உன் நாக்கு அழுகிடும். சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் உங்களுக்கு மனைவியா வந்தது இந்த சொத்துக்கும் சொகத்துக்கும் ஆசைப்பட்டு இல்ல. ஊர் அவர்கிட்ட கையேந்து நிக்கிறப்போ தம்பிக்காக என்கிட்ட மடியேந்து நின்னாரு. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தேன். எப்படிப்பட்ட பொண்ணும் ஒருத்தருக்கு மனைவியான பின்னாடி அந்த கணவனுக்கு எல்லளவு கூட துரோகம் பண்ண மாட்டா. பித்த வாந்திக்கும் மத்த வாந்திக்கும் வித்தியாசம் தெரியாம வார்த்தைகள் அள்ளி கொட்டிட்டீங்களே. தயவு செஞ்சு என் கற்பை மட்டும் சந்தேகப்படாதீங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. பேரம் பேத்திய பார்க்கணுங்கிற ஆசையில அவசரப்பட்டு நான் சொன்ன வார்த்தை இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு. தம்பி, சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு ரொம்ப நல்லவப்பா. அவன் மேல சந்தேகப்படாதப்பா. தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். என்னோட அவசர புத்தியால இந்த வீட்டு சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் கண்ணனை கேவலப்படுத்திட்டேன். என் கண்ணனை கேவலமா பேசிட்டேன். பூஜையில
காலில வச்சு கும்பிட வேண்டியவர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.